ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி. எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். கத்திரிக்காய் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாக நான் எடுத்திருக்கேன். எந்த சைஸில் வேணாலும் நம்ம பண்ணலாம். இதில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கத்திரிக்காயை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். மீடியம் சைஸ் கத்திரிக்காயில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதோட ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு. ப்ளஸ் 3/4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் ஆயில், இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். கடலை மாவு நீங்கள் ரோஸ்டட் கூட போடலாம். நான் ப்ளெயின் கடலை மாவு தான் போட்டிருக்கேன். ரோஸ்டட் கிராம் ஃப்ளவர் கூட ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடியாக எடுத்து ஒரு கத்திரிக்காயாக எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் இதே மாதிரி வச்சிடுறேன். எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃபிங் ரெடி எடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சுடானோடனே 1/2 டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணுறேன். ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ஒன்றா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இது கவர் பண்ணலாம். இப்போ நான் இது கவர் பண்ணுறேன். ஃப்ளேம் சிம்மில் வச்சிடலாம். ஃபியூ மினிட்ஸ் இது சாஃப்ட் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி விட்டுக்கலாம் சைடு. ஒன் பை ஒன் இந்த மாதிரி டர்ன் பண்ணலாம். மறுபடியும் கவர் பண்ணிடலாம். ஃபியூ மினிட்ஸ் இந்த சைடும் இருக்கட்டும். கவர் ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயோட ஃபர்தர் குக்கிங் இந்த மாய்ஸ்டர்லேயே ஆகிடும். தக்காளி வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த மாய்ஸ்டர்லேயே அது குக் ஆகிடும். அதிகமாக ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணுறேன். தக்காளி வெங்காயம் நீங்கள் அரைச்சி கூட போடலாம். நான் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன்.
கொஞ்ச நேரம் ஓப்பன்லேயே இருக்கட்டும், ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் தக்காளி வெங்காயம். இப்போ இது கவர் பண்ணிடலாம். ஃபியூ மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கிரேவியில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன்லேயே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கத்திரிக்காய் மசாலா இஸ் ரெடி. ரைஸோட ரொட்டியோட சர்வ் பண்ணலாம். Do try this recipe and leave your feedbacks in the comment section if you haven't subscribed. Kindly subscribe to the channel. Thanks for watching.